இன்பத்தையும் காண்பீர்கள். அன்றாட தியானம் ஜபத்தினால் அவனோடு ஒன்றி நின்று ஒன்றாகுங்கள். காஷ்மீர், டார்ஜிலிங், சிம்லா அல்லது ஐரோப்பாவில் உள்ள எந்த இடத்திற்கு சென்றாலும் ஒன்றுதான். எங்கும் உண்மையான அமைதியை காண முடியாது. அழகிய காட்சிகள் சில வினாடிகளுக்கு கண்களை கவர்வனவாகவும் இருக்கலாம். விருப்பு, வெறுப்பு, பொறாமை, உணர்ச்சி, பேராசை முதலியன எங்கும் உள்ளன. ஒரே பூமி, ஒரே ஆகாயம், ஒரே காற்று, ஒரே தண்ணீரையே நீங்கள் எங்கும் காண்பீர்கள். அத்துடன் உங்களிடம் உள்ள அதே மனதையே நீங்கள் எங்கும் கொண்டு செல்கிறீர்கள். கற்பனையும் இடமாற்றமும் பலரையும் ஏமாற்றுகின்றன. மனிதனே, நிறைவுடன் இருங்கள். எங்கிருப்பினும் சரியே. மனத்தையும் புலன்களையும் ஒழுங்குபடுத்துங்கள். அந்தராத்மனையே இடைவிடாத தியானம் செய்யுங்கள். இங்குதான் வற்றாத அமைதியை காண முடியும். இப்பொழுது மனம் ஏமாற்றுவதை நிறுத்திவிடுவது உறுதி. இந்த உலகம் முழுவதும் ஒரு அக்னி பந்தாக எனக்கு தோன்றுகிறது. எல்லா உயிர் பிராணிகளும் வறுத்தெடுக்கப்படும் ஒரு பெரும் தீச்சட்டியாக இந்த உலகம் எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் மரணமடையும் நேரத்தில் உங்கள் மகனோ, மகளோ, நண்பனோ அல்லது உறவினரோ யாராவது வந்து உங்களுக்கு உதவ முடியுமா? இந்த உலகெங்கிலும் எவனாவது ஒரு அந்தரங்க நண்பன் உங்களுக்கு இருக்கிறானா? எல்லோரும் சுயநலவாதிகள். உண்மையான அன்பே கிடையாது. ஆனால் நண்பனுக்கெல்லாம் உயர் நண்பன், தந்தைகட்கெல்லாம் உயர் தந்தை உங்கள் இதய கமல வாசனான அந்த பரந்தாமன். நீங்கள் அவரை மறந்தாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். தேவாதி தேவனான அவரை மௌனமாக போற்றுங்கள். அவர் உங்களை தமது அன்பு, ஞானம், சக்தி, சாந்தியால் அனுகிரகிப்பாராக. நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை